நடக்காது. அது நடக்க விட மாட்டேன். நான் இந்த காலேஜோட சேர்மனா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸோட பிரதிநிதியா தான் நான் இத சொல்றேன். பிரின்சிபல் சொல்றதா சரி. உன் இஷ்டத்துக்கான ட்ரெஸ்ஸ உன் வீட்ல நீ பண்ணிக்க. இது காலேஜ். இங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. இயற்கைக்கு நம்ம எப்படி கட்டுப்பட்டு நடக்கிறோமோ அதே மாதிரி இந்த காலேஜோட சட்டத்திட்டத்துக்கும் நம்ம கட்டுப்பட்டு தான் நடக்கணும். நினைச்சேன், என்னடா இன்னும் இந்த காலேஜோட கைகூலிய மாணவர்களோட கருங்காலிய காணும்னு நினைச்சேன். நீதான் இந்த மாதிரி அபத்தமா சொல்லிட்டு இருக்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் எனக்கு ஓட்டு போட்டு என்ன சேர்மன் ஆக்கியிருக்காங்க. என்னோட கலந்து பேசிதான் பிரின்சிபல் இந்த முடிவை எடுத்திருக்காரு. பொறாம. இந்த மாதிரி ஜொலி ஜொலிப்பா ட்ரெஸ் பண்ண முடியலேன்னு உனக்கு பொறாம. அப்புறம் பக்கு இல்லாத நீ இந்த கேவலத்துக்கு ஒத்து போகலாம். இந்த மாதிரி வசதியா இருக்கிறவ சம்மதிக்கவே மாட்டான். ஹலோ மேடம், நீங்க இந்த தேசத்தோட இளவரசியா இருக்கலாம், நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா உங்க வீட்ல நடத்த வேண்டிய இந்த ஃபேஷன் ஷோ இங்க வேண்டாம் தான் சொல்றேன். நம்ம உடுத்துற உட நம்ம குணத்தை சொல்றதா இருக்கணும். நடக்கிற நட நம்ம கேரக்டர் சொல்லணும். மத்தவங்க மதிக்கணும்னா நம்ம ட்ரெஸ் அப்படி இருக்கணும். அதுக்காக 40 முழம் புடவைய கட்டிக்கிட்டு என் அழக மறைச்சுக்க சொல்றியா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, அழக காட்டுறது வேற, அங்கத்தை காட்டுறது வேற. இது பாரு, எந்த காரணத்தை கொண்டும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஓஹோ, அப்படியா? உன் ஒருத்தி எதிர்ப்புக்காக ஒரு நல்ல விஷயத்த நான் தூக்கி போட மாட்டேன். அசிங்கமான ஆபாசமான ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு இந்த நிர்வாகம் முடிவு பண்ணிருக்கு. அதனால ஒரு மாணவியா நானும் அந்த முடிவுக்கு கட்டுப்படுறேன். என்ன மாதிரி நினைக்கிறவங்க கைய தூக்குங்க. ஓஹோ, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கைய தூக்க மாட்டாங்களா? நாங்க இத கல்வி கூடமா நினைச்சு கைய தூக்கியிருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு அதிகமா கவர்ச்சியான உடை போடுறதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு கல்வி முக்கியமா இல்ல கவர்ச்சி முக்கியமா? பெண்களுக்கு கண்ணியம் முக்கியம் நினைக்கிறீங்களா இல்ல கலாச்சார சீரழிவு உண்டு பண்ணுன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. வெரி குட். Thank you, my dear friends. Okay, students, all of you go to your classes. Okay, sir. நம்ம மேல ரஞ்சனி கோவமா தான் இருப்பா. பேசி பார்க்கலாம் வா. சாரி ரஞ்சனி, நீ கோவமா இருக்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். கோவமாவா? விட்டா இப்பவே அந்த பிசாசு அமுதாவ கொலை பண்ணிடுவேன். கோவமாவா? விட்டா இப்பவே அந்த பிசாசு அமுதாவ கொலை பண்ணிடுவேன். யாராவது ஒருத்தர் என்கிட்ட வந்து நீ ஒருத்தரை கொலை பண்ணலாம், அதுக்கு உனக்கு தண்டனை வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு உத்தரவாதம் தந்தாங்கன்னா என் ஜென்ம விரோதி அமுதாவை தாண்டி குத்தி கொல்லுவேன். டென்ஷன் ஆகாத ரஞ்சனி. நான் யாரு? நான் யாரு? என் அப்பா யாரு? இந்த சொசைட்டில எனக்கு இருக்கிற செல்வாக்கு என்ன? கேவலம் இவ என்ன அவமானப்படுத்துறாளே. எனக்காக சொல்ல வேண்டாம், நீங்களே நடுநிலையா நின்னு சொல்லுங்க. நானும் அந்த அமுதாவும் ஒன்னா? ஹேய், நான் ஓஹோன்னு வாழறவன், ஆனா அவ எங்கேயோ ஒரு ஒன்று கொடுத்தனத்துல வாழறவன். அவளும் நானும் ஒன்னா? என் வீட்ல நான் தங்க தட்டுல டிஃபன் சாப்பிடுறவன், ஆனா அவ அந்த மாதிரியா? சொல்லுடி, அவ அந்த மாதிரியா? நான் இந்த காலேஜ்க்கு கார்ல வரவன், ஆனா அவ கவர்மெண்ட் பஸ்ல வரவ. அந்த மாதிரி இருக்கிறவ
எதுக்காகடி என்ன போட்டியா நினைக்கணும்? சொல்லுங்கடி. அவளை பார்த்தாலே எனக்கு அப்படியே ரத்தம் கொதிச்சு போகுது. அவ ஒண்ணு நம்ம நல்லதுக்காக இந்த ட்ரெஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லல. டெய்லி விதவிதமா நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்ல, அந்த பொறாம அவளால போட்டுட்டு வர முடியலையேங்கிற ஏக்கம், அதான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா. ஏய், மத்தவங்க ஆட்டு மந்த மாதிரி அவ பக்கத்துல நின்னதுக்காக நான் வருத்தப்படல. எல்லாத்துக்கும் கடைசியா நீங்களும் அவ பக்கம் சாஞ்சிங்க பாத்தீங்களா? அதாண்டி, அதான் எனக்கு வேதனையா இருக்கு. எங்களை என்ன ரஞ்சினி பண்ண சொல்ற? பிரின்சிபல் முன்னாடி எங்க எல்லாரையுமே அவ கார்னர் பண்ணிட்டா. அதுக்காக உடனே உள்ளே நான் யானு நீங்களும் எனக்கு எதிராக கையை தூக்கிடுறதா? நான் எக்கேடு கிட்டாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாரும் மட்டும் நல்லா இருக்கணும், அதானே? அதில ரஞ்சினி நீ பொம்பளை சிங்க மாதிரி சமாளிப்ப. கழுத்துக்கே கத்தி வந்தாலும் நீ அச்சப்பட மாட்டே ரஞ்சினி. அந்த பிரின்சிபல் என்ன ஆண்டவனே நேர்ல வந்து நின்னாலும் உனக்கு என்ன தோணுதோ அதை தைரியமா பேசுற பொண்ணு நீ. ஆனா எங்களால முடியுமா? நாங்க உன் நிழல்ல வாழற பயந்தாங்கொள்ளிங்க. நீயே எங்களை வெறுத்தா நாங்க அப்ப எங்க ரஞ்சினி போவோம்? ஹே, நான் எங்கடி உங்களை வெறுத்தேன்? அவ பக்கம் கையை தூக்கிட்டீங்களேன்னு சும்மா லேசா கோவப்பட்டேன். சரி, போனா போட்டு விடுங்க. அந்த அமுத தலையில காலை வச்சு அப்படியே நசுக்குற நேரம் எனக்கு வராதா என்ன? ரஞ்சினி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏங்கிட்டியா? என்ன விஷயம்? நான் ஒரு பையனை லவ் பண்றேன். ஆஹா, காலேஜ்க்கு வந்த வேலையை கரெக்டா பாக்குறாடி. நான் காலேஜ் படிப்பு முடிச்ச பிறகு அவனை மறந்துடுவேன், ஏமாத்திடுவேன்னு அவன் ரொம்ப பயப்படுறான். நியாயமான பயம்தான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எனக்கும் அவனுக்கும் நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்? இந்த உதவியை நீ நம்ம சேர்மன் அமுதா கிட்டே கேட்டுக்கலாமே. அமுதாவா? அவளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏய், என்ன சொன்ன? அமுதாவை பிடிக்காதுன்னு சொன்னேன். அவ உதவி பண்ணி தான் எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்னா எனக்கு அப்படிப்பட்ட கல்யாணம் தேவையே இல்லை. சரி, நான் இருக்கேன். அவ வேண்டான்னு நீ என்ன தேடி வந்த பாரு. இனி நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். டோன்ட் வரி. நாளைக்கு உன் கல்யாணத்துக்கு என்ன செலவாகுமோ அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாம போ. என்ன ஆச்சரியமா பாக்குற? நாளைக்கு ஏன் தலைமையில உனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். ஓகேவா? தேங்க்ஸ். போயிட்டு வா. பெத்தவங்க இல்லாம நண்பர்கள்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்க வந்திருக்கீங்க. சரி, மேஜரா இருக்கனால என்னால ஒன்றும் அப்ஜெக்ஷன் பண்ண முடியாதுதான். மாப்பிள்ளை சார்பா யார் கையெழுத்து போட போறது? நான் தான் சார். பொண்ணு சார்பா யார் கையெழுத்து போட போறீங்க? நான் தான் சார். சரிம்மா, மாலையை கொடுங்க. மாலையை மாத்திக்கிட்டு வந்து ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடுங்க. இந்த நிறுத்தடி. ஐயோ, எங்க அம்மா அப்பா. அம்மா அப்பாவா? எப்படி இங்க வந்தாங்க? தெரியலையே. இவங்களை இங்க அழைச்சிட்டு வந்தது நான் தான். அடி பாவி, காட்டி கொடுத்தது நீதானா? காட்டி கொடுக்காம உன்ன மாதிரி கட்டி கொடுக்க சொல்றியா? ஏண்டி, ஆழாக்கு சைஸ்ல இருந்துகிட்டு நீதான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்றியா? உங்க அப்பா உன்னை காலேஜுக்கு படிக்க அனுப்புனாரா இல்ல கல்யாணம் பண்ணி வைக்க அனுப்புனாரா? முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள முந்திரி கொட்டத்தனமா நடந்துக்கிற. இவளோட அப்பா அம்மா நாங்க என்ன செத்தா போயிட்டோம்? இவகிட்ட என்னடி பேச்சு வேண்டி இருக்கு? இவ மூஞ்ச பார்த்தாலே தெரியல வீட்டுக்கு அடங்காதவனு. நம்ம பெத்தது சரியில்லை. இந்த காலத்து பசங்களுக்கு பால் குடி மறந்ததும் பால் ஊற்ற ஆசை வந்துருது. இது பாருங்க சார், இவங்க ஒன்னும் கை குழந்தைங்க இல்ல. சட்டப்படி 2 பேரும் மேஜர். இவங்க தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படியா? நீயும் நானும் கூட தான் மேஜர். வாயே, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். வாய் முடியும். இப்ப கோவம் வருது இல்ல?
இதே மாதிரி தான் எனக்கு என் பொண்டாட்டியும் கோவம் வரும். யோ நீ அவன ஒண்ணா? நீ கல்யாணம் ஆனவ, அவன் கல்யாணம் ஆகாதவ. யார் சொன்னது? இந்த திருட்டு பயலுக்கு கல்யாணமாயி 3 வயசுல ஒரு பையன் இருக்கான். நான் சொல்லிதான் உன்னை பெத்தவங்க இங்க வந்திருக்காங்க. இவங்க மட்டும் வந்து தடுக்காம இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த பொறுக்கிக்கு நீ 2ஆம் தாரமா இருப்ப. இதுல மாலை வேற. படிப்பு விஷயத்துல தப்பான முடிவெடுத்தா அது வெறும் 3 வருஷம் கஷ்டம்தான். ஆனா கல்யாண விஷயத்துல தப்பான முடிவெடுத்தா காலத்துக்கும் கஷ்டம். முதல்ல நல்ல படி. உனக்கு பண்ண வேண்டிய கடமையை உன் அம்மா அப்பா பண்ணி வைப்பாங்க. போ. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. எழுந்திருமா. அழகம்மா. நடக்கிற இந்த கல்யாணத்தை நல்ல வேலையை தடுத்துட்டம்மா. ரொம்ப நன்றிம்மா. இட்ஸ் ஓகே. ரொம்ப நன்றி. கூட்டிட்டு போங்க. வாமா. ஏய், என்ன ஏன்டா இங்க நிக்கிற? இப்ப நீ போறியா இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கவா? ஒருத்தருக்கு உதவி பண்றது தப்பில்ல. அதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற நல்லது கெட்டதை புரிஞ்சுட்டு பண்ணணும். இல்லன்னா தேவையில்லாத அவமானத்தை நீயே தேடிக்கிட்டதாயிடும். சார், நடந்ததையெல்லாம் நீங்க பாத்துட்டு இருந்தீங்க. சாரி டு டிஸ்டர்ப் யூ. பரவாயில்லம்மா, நல்லா தானே பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார். போயிட்டு வா. வரேன். சார் வணக்கம் சார். நான் தான் தனிக்காச்சலம். என்னை எதுக்காக வர சொன்னீங்க? ஓ, அந்த ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ் உங்களோட தானே? ஆமாம் சார். எதுக்காக கேட்குறீங்க? அந்த ஃபார்ம் ஹவுஸ் என்ன விலை? சாரி சார், அதை நான் விற்கிறதா இல்லை. அதை நான் வாங்குறதா இருக்கேனே. என்ன விலைங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். எப்போ ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறத நான் சொல்கிறேன். அதை மறந்துடுங்க. நான் அதை விற்கிறதா இல்லை. நீங்கள் என்னை மன்னிக்கணும். நீங்களும் என்ன மன்னிக்கணும். நான் அதை வாங்காமல் விடுறதா இல்லை. என்ன சார், வீட்டுக்கு வர வச்சு என்னை இப்படி மிரட்டுறீங்க? அப்படிதான் வச்சிங்களேன். நீங்கள் உங்கள் பொண்ணுக்காக கட்டின வீட்டை நான் என் பொண்ணோட பிறந்த நாளுக்கு பரிசா கொடுக்கறதா இருக்கேன். அவ கேட்டு இது வரைக்கும் நான் எதுவுமே இல்லைன்னு சொன்னதில்லை. சொல்லுங்க, என்ன விலை? என்ன சார் நீங்கள் என்னோட பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி உங்க பொண்ணு மதுமிதாவுக்கு கல்யாணம் நடக்கணுமா, இல்ல அதே தேதியில காரியம் நடக்கணுமா? அந்த இடத்துக்கான விலையை நீங்க சொல்றீங்களா, இல்ல உங்க பொண்ணு ஈசிஆர் ரோட்ல கார் ஓட்டும் போது நடக்க போற விபத்துக்கான தேதியை நான் சொல்லட்டுமா? சார், நான் வரும்போது உங்களை பற்றி கேள்விப்பட்டு தான் வந்தேன். இப்போ நேரடியாக பார்க்கும்போது அது சரியாக தான் இருக்கு. கேள்விப்பட்டீங்கல்ல? ம், அப்ப முடிவை சொல்லுங்க. நான் வித்துறேன் சார். குட். நீங்க சொல்ல போற விலையில ஒரு 10 பைசா கூட நான் குறைக்க மாட்டேன். வர வெள்ளிக்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கோ. சரிங்க சார், நான் வரேன் சார். ஒரு நிமிஷம். கோபமா பேசுனதால உங்க பொண்ணோட கல்யாண பத்திரிகையை எனக்கு வைக்காம இருந்துடாதீங்க. அப்படிலாம் இல்லை சார். நான் என் பொண்ணுக்காக கொஞ்சம் கடுமையா பேச வேண்டியதாயிடுச்சு. நீங்க வெறும் அன்பான அப்பா, நான் கொஞ்சம் அதட்டலான அன்பான அப்பா. அதான், போயிட்டு வாங்க. அப்போ வரேங்க சார். என்னையா ஃபைல் மூவ் ஆயிடுச்சா? அதை ஏன் சார் கேட்குறீங்க? நீங்கள் நல்லா கமிஷன் வெட்டுவீங்க. ஆனால் ஃபைல் போகக்கூட இடத்துக்கு போயிருக்கேன் சார். அந்த ஆள் பேர் சத்தியமூர்த்தி சார். 5 பைசா லஞ்சம் வாங்க மாட்டான். சின்னதாக ஒரு கையெழுத்து போட்டால் போதும், 80 லட்ச ரூபா உங்களுக்கு கிடச்சிடும் சார். சொல்லிட்டல, இது வரைக்கும் லஞ்சம் வாங்காத ஆள வாங்க வச்சு காட்டுறேன் பாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை சார். பார்க்க தானே போற, பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. சொல்லுங்க. என் பேர் சுந்தரமூர்த்தி, ரோட் கான்ட்ராக்டர். இப்போ கூட 80 லட்ச ரூபா ஃபைல் உங்க கையெழுத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு சார். அந்த ஃபைலில் நான் கையெழுத்து போட போகிறதில்ல. ஏன் சார்? என்ன சார், என்னமோ தப்பே பண்ணாத ஆள் மாதிரி அதிர்ச்சி ஆகுறீங்க. நீங்கள் சப்மிட் பண்ண ஃபைல்ஸில்
பாதி பில்ஸ் மேலே ஃபோர்ஜரி பில்ஸாகவே இருக்குது. இந்த ஃபைல் என்கிட்ட வந்த பிறகு நீங்கள் சொன்னீங்களே ரோடு போட்டிருக்கான்ட்டு, அந்த ரோடை நான் நேரில் போய் பார்த்தேன். ஒரு மழையில் பிஞ்சு போகிற மாதிரி கல்லை தெளித்து வச்சுருக்கீங்களே. சார் இப்போல்லாம் எங்கே சார் மழை பெய்யுது? அதுக்காக இப்படி தான் கொள்ளை அடிக்கிறதா? கொள்ளை அது இதெல்லாம் பேசாதீங்க சார். உங்களுக்கு தேவையானதை மட்டும் சொல்லுங்க சார். பணமா வேணுமா இல்லை நகையா வேணுமா? கார் வாங்கி தட்டுமா இல்லை நிலமா வாங்கி தட்டுமா சார்? உங்களுக்கு இதான் வேணும்னு ஒரே வார்த்தையில் சொல்லுங்க சார். காதும் வச்ச மாதிரி நாளைக்கே முடிச்சிடறேன். பணத்தை கொடுத்து உங்கள் பாவத்தில் என்ன பங்குதாரா இறக்க பார்க்குறீங்களா? ஏன் சார், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இப்படி டேபிளாக பணத்தை கொடுத்து அலையிறத விட உங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்டை நீங்கள் நேர்மையாக பண்ணியிருக்கலாமே. எங்களை மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பாக்கெட்டில் போடுற பணத்தை ப்ராஜெக்டில் போட்டிருக்கலாமே சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லை சார். இந்த கை கவர்மெண்ட்டுக்கிட்ட மட்டும்தான் நீட்டும். என்ன சார் நீங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கங்க சார். நான் ஏன் சார் என்னை மாற்றிக்கணும்? மாற்றிக்க வேண்டியது நீங்கள் சார். நீங்கள் கொடுக்குற லஞ்ச பணத்தை வச்சு நான் காஸ்ட்லியாக கட்டில் வாங்கி படுத்துக்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. நாளைக்கே நான் சேர்த்து ரோட்டில் போனால் 4 பேர் என்னை பார்த்து நல்ல மனுஷன் போகிறான்டான்னு சொல்லணுமே தவிர என் சாவை நினச்சி யாரும் சந்தோஷப்படக்கூடாது சார். நேர்மை நேர்வழி இது ரெண்டும் என்னுடைய கண்கள் மாதிரி. அதை குருடாக்கிட்டு உங்கள்கிட்ட நான் கை நீட்ட முடியாது சார். உங்களுக்கு கல்யாண வயசுல 2 பொண்ணு இருக்காமே நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் கொடுக்குற பணத்தை வச்சு அவங்க கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்கிறீங்களா சார்? அவங்க என்ன நம்பி பிறந்தவங்க, நான் ஆண்டவனை நம்பி பிறந்தவன். நீங்கள் போகலாம் சார். நான் சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? தெரியும் சார், வாழ தெரியாதவன். வாழ்க்கையை பற்றி தெரியாதவங்க எனக்கு வச்ச பேர் தான் வாழ தெரியாதவன். இந்த பாருங்க சார், திருட்டுத்தனம் பண்ணி பணக்காரனை வாழதை விட நேர்மையாக வாழ்ந்து ஏழையாக இருக்கவே நான் விரும்புகிறேன். யுவர் ஃபைல் இஸ் ரிஜெக்டட். நீங்கள் போகலாம். சார் நீங்க ரிஜெக்ட் பண்ண இந்த ஃபைலை ஓகே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் இந்த சீட்டில் இருக்கிற வரைக்கும் முடியாது. நீங்க இந்த சீட்டை பத்தி மட்டும் தான் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மேல பல சீட் இருக்கு தெரியுமில்ல? உங்களுக்கு ரோடு போடவும் தெரியல, கவர்மெண்ட் ரூல்ஸை பற்றியும் தெரியல சார். எந்த மேலதிகாரிகிட்ட அந்த ஃபைல் போனாலும் கடைசியாக கழுத்து போகிறதுக்கு இந்த டேபிளுக்கு தான் வந்தாகணும். நான் தான் போட்டாகணும். நான் போட மாட்டேன். போட வச்சுட்டா? அப்படி ஒரு நெருக்கடி வந்தேன்னா நான் அந்த வேலையை விட்டு போனாலும் போவேனே தவிர உங்கள் அநியாயத்துக்கு துணை போக மாட்டேன் சார். என்ன சார் அநியாயம்? சார் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய ஃபைல்ஸ் பார்க்கணும். என் டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, கிளம்புங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம், போங்க. பார்ப்போம். இந்த ஆளுங்களோட தான் மாரடிக்க வேண்டியிருக்கு. ஏய் ரோஜா, என்ன 1 வீக்கா காலேஜ் பக்கமே ஆள காணோம்? 2 நாள் தான் லீவ் போட்டுட்டு போனேன். ஆனா ஊர்ல பார்த்தனா திருவிழா ஃபங்க்ஷன் அது இதுன்னு ஒரே ஜாலியா போச்சு. அப்புறம் காலேஜோட ஹாட் டாபிக் என்ன? எப்பயும் ஒரே டாபிக் தான். ரஞ்சனியும் அமுதாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதானே பார்த்தேன். எங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்களோன்னு பயந்துட்டேன். ஆமா, ஒரே காலேஜ்ல படிக்கிற 2 பேருக்கு நடுவுல சண்டை மூட்டி விடுறதுல உனக்கு என்ன அப்படி சந்தோஷம்? ஏய், நீ பாட்டுக்கு வீண் பழி சுமத்தி காலேஜ் ஃபுல்லா பரப்பிட்டு இருக்காத. இதெல்லாம் எதுக்கு பண்றேனா, காலேஜ்ல இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கலகலன்னு ஏதாவது பண்ணாதான் காலேஜ் லைஃப் ஜாலியா போகும். சரிடி, இன்னைக்கு அவங்க 2 பேருக்குள்ளயும் என்ன கலட்டா பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்க? எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டா சுவாரஸ்யமே இல்லாம போயிடும். நீயும் இந்த காலேஜ்ல தானே படிக்க போற. அவங்க 2 பேருக்குள்ள என்னன்னு நடக்க போகுதுன்னு போக போக பொறுத்திருந்து பாரு. அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒன்னு சேரவே கூடாது. யார் இந்த ரோஜா? எதற்கு இவளுக்கு இப்படி ஒரு திட்டம்?